மேகமலை ஹில் ஸ்டேஷன்ல நீங்க பார்க்க வேண்டிய இடங்கள்லாம் சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. நீங்க ஹில்ஸ்ல ஏறிட்டு இருக்கும்போதே யானை வழித்தடம்னு சில ஏரியாஸ் வரும். இங்க ஃபுல்லா யானைங்க அடிக்கடி வரும். இங்க யானையை அதிகமா பார்க்கலாம், கவனமா போங்க. கொஞ்ச தூரமா அப்படியே ஹில் ஸ்டேஷன்ல மேல ஏறி போனீங்கன்னா ஒரு அழகான வியூ பாயிண்டோட சேர்த்து ஒரு சின்ன சர்ச் இருக்கும். அதுக்கு ஆப்போசிட்ல ஒரு நீரோடையும் இருக்கும். பார்க்கிறதுக்கு ரொம்பவே அழகா இருக்கும். அடுத்ததா ஹேர்பின் பெண்ட் கிட்ட ஒரு அழகான வியூ பாயிண்ட் இருக்கும். மத்த இடங்கள் மாதிரி இல்லாம இங்க ஒரு வித்தியாசமா இருக்கும். குட்டி குட்டியா நிறைய மலைகளை இங்க பாப்பீங்க. அந்த குன்றுகள்லாம் பார்க்கிறதுக்கு அழகா இருக்கும். இன்னும் அப்படியே கொஞ்ச தூரம் மேல ஏறி போனீங்கன்னா டி எஸ்டேட் ஆரம்பிச்சிடும். அங்க ஒரு அழகான வியூ பாயிண்ட நீங்க பார்க்கலாம். இந்த இடம் பார்க்கிறதுக்கு அப்படியே சுவிட்சர்லாந்து மாதிரியே இருக்கும். அப்படியே கொஞ்ச தூரமா போனீங்கன்னா ஹைவே வேஸ்னு ஒரு அழகான டேம் இருக்கும். இந்த டேமோட வியூ பாயிண்ட் ரொம்ப சூப்பரா இருக்கும். அடுத்ததா பச்சை குமாச்சி லேக் பார்க்கிறதுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும். இதுக்கு அடுத்ததான் வருது மணலாறு டேம் வியூ பாயிண்ட். அதுவும் ரொம்ப நல்லா இருக்கும். மணலாறு பிரிட்ஜ்ல இருந்து ஒரு சைடு லேக் வியூவும் இன்னொரு சைடு அந்த மவுண்டன் வியூவும் பார்க்கிறதுக்கு நல்லா இருக்கும். கொஞ்ச தூரம் டிராவல் பண்ணி போனோம்னா இரவங்கலாறு டேம் அப்படின்னு ஒரு டேம் வரும். அந்த டேமோட வியூவும் பார்க்கிறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும். இரவங்கலாறு டேம் நீங்க பார்த்த மாதிரியே இந்த டீ கார்டனுக்குள்ள நடந்து போனீங்கன்னா ஒரு சூப்பரான வியூ பாயிண்ட் வரும். அதுக்கு பேர் தான் மகாராஜா மெட்டு. கொஞ்ச தூரம் இப்படி நம்ம நடந்தான் போகணும். கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஆனா வியூ ரொம்பவே சூப்பரா இருக்கும். இதுதான் மேகமலையில நீங்க பார்க்க வேண்டிய கடைசி வியூ பாயிண்ட். மேகமலை டூரிசம் பத்தி நீங்க நிறைய டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே லிங்க் இருக்கு, டச் பண்ணி பாத்துக்கோங்க.